இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் பலன்கள் பார்க்க போகிறோம். துல்லியமான பலன்கள் பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம். உங்களுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் உங்களுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது, கிரகத்தின் மூலமாக, பயிற்சிகள் மூலமாக, தசாபுக்திகள் மூலமாக எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதில் இப்போ கோச்சார அமைப்பில் ஜனவரி மாதம் 2026 தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய ஆண்டு கிரகமாகிய சனி, குரு, ராகு, கேது, அதே மாதிரி மாத கிரகமாகிய செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன்கிற கிரகங்கள்லாம் எது மாதிரி ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது, எது மாதிரி தாக்குதலை நல்ல ஒரு அமைப்புகளாக அல்லது ஒரு மாதிரியான சிரமமான அமைப்புகளாக எப்படி இருக்க போகுதுங்கிறது நாம் கொஞ்சம் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுதே தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார், குரு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார், ராகு 3ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறார், கேது 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே மாதிரி ராசி அதிபதி ஆகிய குரு ராசியை பார்த்தாலும் ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருந்து குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ 2 ராஜோகாதிபதி, அதாவது குருவும் செவ்வாயும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே, சூரியனும் ராசிக்குள்ள, குருவின் பார்வை ராசிக்குள்ள, ராஜோகாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ள, இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ ஆண்டு பிறக்கும் பொழுதே தனுசு ராசிக்காரர்களுக்கு உற்சாகத்தையும் நல்ல ஒரு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு முதல் 2 வீக்ஸ் தை மாதம் பிறக்கிற வரைக்கும் இருக்கு. நம்ம சில உத்வேகமாக சில விஷயங்கள் இருக்கும். நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அதெல்லாம் கடகடன்னு நடக்கிற அமைப்புகள், வேலைக்கு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வேலை மாற்றங்கள், நம்ம இந்த நியூ இயரில் சில பிளான் பண்ணியிருப்பீங்க, அது மாதிரி சில விஷயங்கள், கட்டிடம், இடம், வீடு, வண்டி, வாகன விஷயத்தில் நல்ல அமைப்புகள், தொழில் விஷயங்கள், வேலை விஷயத்தில் நல்ல மாற்றங்கள், திருமண விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு அனுகூலமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது இந்த மாதத்தின் முதல் 2 வீக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா அந்த தை மாதம் பிறக்கும் பொழுது இந்த மாத கிரகமாகிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு மாறுகிறார்கள். அதுவும் தப்பில்லை. இது மாதிரி வருமானத்துக்கு சில விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணதெல்லாம் கொஞ்சம் வருமானம் வர மாதிரி விஷயமும், கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் அடுத்த கட்ட வாழ்க்கையில் நகர்த்துக்கக்கூடிய ஒரு முயற்சிகள், இடம் மாற்றங்கள், ப்ரொமோஷன், இடம் விட்டு இடம் மாறுறது, அது மாதிரி ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தை மாதம் பிறந்ததுலேருந்து தனுசு ராசிக்காரர்கள் இருக்குது. சாக மட்டும் பார்க்கும் பொழுது கிரகத்தின் சஞ்சாரங்களும் கிரகத்தின் அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரருக்கு 2026 பிறக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 2025 சில விஷயங்கள் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, நம்ம பிரச்சனைக்குரியதாக சில விஷயங்கள்ல நம்ம ட்ரை பண்ணதுக்கு ரிசல்ட் வரலை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் போக, இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் இன்னுமே துல்லியமான ஒரு பலன்கள், உண்மையான நீங்கள் நினைச்சீங்களோ அதுக்கு தக்க பலன்கள் கிடைக்கக்கூடியது. டிலேலாம் வந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிலேலாம் குறைஞ்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உடனே நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் மேஜிக் மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 2 ராஜோகாதிபதி ராசிக்குள்ளேயே இருந்து குருவின் பார்வை பெறுவது ஒரு நம்பர் ரேரான ஒரு அமைப்பு. ஸோ இதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் செஞ்சுக்கணும், முடிவுகள் எடுக்கணும். சில விஷயங்கள் உங்களுக்கே ஓப்பன் அப் ஆகுங்கிறது உங்களுக்கே நல்லாவே வாழ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இது மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இடமாற்றங்கள், அபிவிருத்தி, ப்ரொமோஷன், டெவலப்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. இதை நம்ம பொதுவான ஒரு பலன்களை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, இப்போ தனுசு ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா பூராட நட்சத்திரமா, உத்திராட நட்சத்திரமா, மூல நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, மூல நட்சத்திரமா இருந்தால் உங்களுடைய முதல் திசை கேது, பூராட நட்சத்திரமா இருந்தால் உங்களுடைய முதல் திசை சுக்கிரன், உத்திராட நட்சத்திரமா இருந்தால் உங்களுடைய பிறக்கும் பொழுது முதல் திசை சூரிய திசை. அப்படிங்கிற மாதிரி பெல்ட்ல இப்போ போயிட்டு இருக்கிற வயசுல, இப்போ உங்களுடைய கரண்ட் பீரியட்ல என்ன தசை போயிட்டு இருக்கு, என்ன புக்தி போயிட்டு இருக்குது, அது கோச்சாரத்துல எது மாதிரி ஒரு அமைப்பை நோக்கி போயிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான
பலன்கள், அதாவது கோச்சாரத்தையும் சேர்த்து உங்களுடைய தசாபுக்தியிலையும் சேர்த்து வரும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் ஷார்ட் டேர்ம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 to 5 மாதம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வரக்கூடிய 1 year 2 year எப்படி எது மாதிரி விஷயங்கள் காமிக்குது, லாங் டேர்ம் நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு, எதை நோக்கி நம்ம போறோம், பெஸ்ட் நமக்கு முடிஞ்சிருச்சா, உண்மையில தான் பெஸ்ட் வரப்போகுதா, எந்த நேரத்தில் நம்ம வேகமாக போகணும், எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும், எப்போ வேலை மாற்றங்கள் காமிக்குது, எப்போ தொழில் அபிவிருத்தி காமிக்கிறது, நமக்கு தொழிலா வேலையா, மாணவர்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ் எப்படி இருக்குது, எது மாதிரி கல்விகள் படித்தா அவங்களுக்கு நல்லா வரும், எது வந்து அவங்களுக்கு ஃபார்ச்சுனேட் ஃபீல்டாக இருக்குது, வெளிநாடா வெளி மாநிலமா அல்லது நம்ம ஊர்லேயே படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, தொழிலா வேலையா, கல்யாண விஷயங்கள் எப்போ, லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, குழந்தைகள் விஷயங்கள் எப்படி, எல்லாமே வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம் 2ஆம் இடம் 3ஆம் இடம்லேருந்து 12ஆம் இடம் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான குழந்தைகள், இடம், வீடு, வண்டி, தாயார், பெற்றோர்கள், தகப்பனார், பூர்வீக சொத்து, கல்யாணம், ஆயுசு உள்பட நமக்கு என்னங்கிறது மாற பிராப்தங்கள் இருக்குங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய கர்மா என்னங்கிறது ஓரளவுக்கு மைண்டில் நமக்கு சிங்க் ஆகும் பொழுது அதுக்கு தகுந்த மாற முடிவுகளை நம்ம எடுத்துக்கொண்டு தேவையற்ற பண செலவுகள், தேவையற்ற சமய விரயங்களை அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு எது நமக்கு சம்மதம் இல்லையோ, எது நமக்கு பிராப்தம் இல்லையோ அது மாதிரி விஷயங்களில் போய் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சமய விரயங்கள் ஆகி அதுக்கப்புறம் பண விரயங்களை செய்து அதுக்கப்புறம் காலகட்டங்களை இழந்து அதுக்கப்புறம் மீண்டு நமக்கு சரியான பாதைகளுக்கு வரும்பொழுது வாழ்க்கையை பாருங்கள், நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ்றது இல்லை, நம்ம வாழ்றது ஒரு 70 80 85 வருஷம் வாழ்வோம். அதுக்குள்ள நிறைய தவறுகள் செய்து 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 தேவையற்ற விஷயங்களை செய்யும் பொழுது நம்மளுடைய வெற்றிகள், நம்மளுடைய செட்டில்மெண்ட், நம்மளுடைய முன்னேற்றங்கள், நம்மளுடைய சேவிங்ஸ், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமான பலன்கள் பார்த்து நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்ம கர்மா என்னங்கிறது தெரிந்து பாஸ்ட் என்ன நடந்தது, ப்ரெசன்ட் என்ன, ஃபியூச்சர் என்னங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி, எப்போ ஒரு கிளாரிட்டி வந்ததுன்னா நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். உத்வேகம் வந்ததுன்னா வாழ்க்கையில் வந்து என்ன சிரமங்கள் வந்தாலும் அதை தாண்டி நாம் முன்னேற முடியும். ஸோ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புக்கு வந்து நம்மளுடைய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் மிகைப்படுத்தாமல் துல்லியமாக பார்க்கக்கூடிய முறையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய லக்னம் என்ன, நம்மளுடைய தசாபுக்திகள் என்ன, நம்மளுடைய ராசி என்ன, இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பு திக்பலமாக இருக்கா, ஸ்தானபலம் இருக்கா, திருக்பலம் இருக்கா, எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் எது மாதிரி விஷயங்கள் காட்டுங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையற்ற விரயங்களை தவிர்த்து தகுந்த நடவடிக்கை எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.